இன்னைக்கு நாம் எங்கே கூடியிருக்கோன்னா தீவன கட்டுப்பாடு சம்பந்தமான பிரச்சனைக்காக நாங்கள் கூடியிருக்கோம். அதிகபட்சம் ஒன்றும் இல்லைங்க, கம்பெனியில் வந்து எங்களுக்கு வந்து 31ஆம் தேதி ஸ்ட்ரைக்குன்னு அறிவிச்சிருக்கோம். மாநில இது ஸ்ட்ரைக் அறிவிச்சிருக்கோம். தீவனத்தோட எங்களுக்கு கம்பெனியில் தீவனத்தோட ஏற்றிட்டு இருக்காங்க. என்னன்னு பொதுமக்களுக்கு ஒரு சிலவங்களுக்கு புரியாது. தீவனம்னா என்ன, இவங்க 31ஆம் தேதி வந்து ஸ்ட்ரைக் அறிவிச்சிருக்காங்க, தீவனம்னா என்னன்னு சொல்லிட்டு ஒரு சில பொதுமக்களுக்கு தெரியாது. அந்த பொதுமக்களுக்கு புரியுற மாதிரி கொஞ்சம் சொல்லுகிறேன். அதிகபட்சம் கம்பெனிங்க நாங்கள் கோழி ஏற்றும் போது அரசின் வழிகாட்டுதலின்படி 8 to 12 மணி நேரம் தீவனத்தை கட்டுப்படுத்தி எங்களுக்கு கோழி கொடுக்கணும். ஆனால் இப்போ 20 நாட்களாக, ஆனால் பல வருடங்களாக அரசின் வழிகாட்டுதலின்படி தான் எங்களுக்கு கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ ஒரு 20 நாட்களாக வந்து அந்த அரசின் வழிகாட்டுதல் கடைபிடிக்காமல் தீவனத்துடன் ரன்னிங் ஃபீடுன்னு வாங்க சொல்லுவாங்க, அந்த தீவனத்துடன் எங்களுக்கு கோழி ஏற்றிட்டு வராங்க. அதனால என்ன பிரச்சனை வருங்களா, அதிகபட்சம் ஒரு கோழி ஒரு நாளைக்கு வந்து 150 கிராம் தீவனமும் 300-350 கிராம் தண்ணியும் குடிக்கும். சராசரியாக ஒரு வளர்ந்த கோழி ஒரு நாளைக்கு 500 கிராம் ஃபுட்டு எடுத்துக்குது, தண்ணி தீவனத்தை எல்லாத்தையும் சேர்த்து. அப்படி எடுக்க போகும்போது எங்களுக்கு 8 to 12 மணி நேரம் ஃபீடு கண்ட்ரோல் பண்ணி கொடுத்தாங்கன்னா அது குடல் தொண்டை பகுதி குடல் பகுதியெல்லாம் கழு நீக்கி ஒரு அறுவை குடையத்துக்கு நம்ம போகும்போது நமக்கு இனிமே கொடுத்து இது பண்றாங்க இல்லைங்களா, அதே மாதிரி நம்ம இங்க அறுவை குடையத்துக்கு வரும்போது 8 to 12 மணி நேரம் பண்ணி கொடுக்கணும். அது பண்ணி கொடுக்கலன்னா ஒரு சில சுகாதார பிரச்சனை வரும். இப்ப நஷ்டமாவதுன்னா சொல்றேன் பாருங்க, அதிகபட்சமா 100 கிராம் ஃபீடு வந்து ஏற்றி அனுப்புறாங்க, 100 கிராம் தண்ணி, அது குடல் பகுதியில் 200 கிராம் தங்குகிறது. இந்த 200 கிராம்ல வந்து அவங்களுக்கு ஆகிற செலவு 100 கிராம் தீவனத்துடைய செலவு வெறும் ₹4.50. ₹4.50 செலவு பண்ணிட்டு பொதுமக்களாகிய உங்களை இடத்துல வந்து எவ்வளவு உங்க தலையில ரேட்டை வைக்கிறாங்க. இப்ப கோழி ரேட் ஏறது காரணம் அதுதான். இப்ப 200 கிராம் சிக்கனோட ரேட் வந்து அதிகபட்சம் நீ ₹250 விற்கிறனா ₹50 அதிகமாகுது. வெறும் ₹4 தீவனத்தை போட்டுட்டு பெரும் கம்பெனி முதலாளிகள் நம்ம பொதுமக்களுடைய ரேட்டை வந்து அதிகபட்சம் ₹50 உங்க தலையில விற்கிறாங்க. இந்த மாதிரி ₹50 விற்க கூடாது, அரசின் வழிகாட்டுதல் படி எங்களுக்கு தீவன கட்டுப்பாடு பண்ணி கொடுங்க அப்படின்னு நம்ம கேட்டதுக்கும் கவர்மெண்ட் சொன்னபடி ஸ்கேலிங் கேட்டதுக்கு அவங்க பெரும் முதலாளிகள் வந்து கம்பெனிக்காரங்களை செவி சாய்க்கவில்லை. அதனால நாங்கள் மாநில அளவில் எல்லாரும் ஒன்று சேர்ந்து, கேரளாவும் நாளைக்கு மீட்டிங் கொடுக்குறோம், எல்லாம் ஒன்று சேர்ந்து ஸ்ட்ரைக் 30ஆம் தேதி நாங்கள் அறிவிச்சிட்டோம். அதுக்கு நாங்கள் விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கிறவங்களும் ஒன்று சேர்ந்து அன்னைக்கு கடை அடைப்பு போறோம். 1500 கடை எங்கள்கிட்ட இருக்கு விழுப்புரம் மாவட்டத்தில். நாங்கள் எல்லாம் கடை அடைப்பு போற நடத்தி ஒன்று கம்பெனிகளுக்கு சுகாதாரமான கோழியை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கம்பெனிகிட்ட நாங்கள் கேட்டுட்டு இருக்கிறோம். அப்படி சப்போஸ் அவங்க நடக்காத பட்சத்தில் எங்க வண்டிங்களை பூரா ஒரு இடத்துல நிறுத்தி நாங்கள் எல்லாம் எதிர்ப்பு தெரிவிக்கணும்னு முடிவு பண்ணியிருக்கோம். முதலில் எங்களோட நோக்கமே ஸ்ட்ரைக் பண்ணணும்ன்ற நோக்கம் கிடையாது, மக்களுக்கு வந்து சுகாதாரமான கோழியை கொடுக்கணும், கம்மியான விலையில கொடுக்கணும் அப்படின்றதுக்காக கொடுத்துருக்கோம். அதிகபட்சம் இப்பெல்லாம் புரோட்டீன் ஒரு மனிதனுக்கு புரோட்டீன் அத்தியாவசிய தேவையா இருக்கு. அந்த புரோட்டீன் வந்து சிக்கன்ல இருந்து ஈஸியா கிடைக்குது, சிக்கன்ல தான் நல்லா கிடைக்கிட்டு இருக்கு, ஈஸியான சீப்பா கிடைச்சிட்டு இருக்கு. அதுல போயிட்டு இந்த மாதிரி பண்றாங்க கம்பெனிகளை. அதிகபட்சம் ஒரு 100 முதலாளிகள் சம்பாதிப்பதற்காக கோடிக்கணக்கான மக்கள் மத்தியில அந்த ரேட்டை ஏற்றி மக்கள் மத்தியில் தான் வெளியே பாக்குறாங்க. அதுக்காக தமிழக அரசு வந்து இதை தலையிட்டு கவர்மெண்ட் இது கம்பெனிக்காரங்க பேசி இந்த 31ஆம் ஸ்ட்ரைக்கு முன்னாடி எங்களை வாபஸ் வாங்க வச்சாலும் நாங்கள் வாபஸ் வாங்கிடுவோம். அப்படி இல்லாவிட்டால் காலவரை 31ஆம் தேதியில இருந்து காலவரையற்ற கடையெடுப்பு போராட்டம் நடத்தலாம் நாங்கள் முடிவு பண்ணியிருக்கோம். கால்நடைத்துறையில் தான் வருது. நாங்கள் விழுப்புரம் கலெக்டர் ஆஃபீஸில் மீட்டிங் கொடுத்துருக்கோம். கலெக்டர் வந்து அவங்க பேசிட்டு சொல்றாங்க. அந்த மாதிரி ஜேடி அனிமல் டிபார்ட்மெண்ட் சென்னை தலைமை செயலர் கொடுத்துருக்குது. இது வந்து அதிகபட்சம் 2022 எப்படி ஃபீடு போடணும், எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு அரசு வழிகாட்டுதல் எங்களுக்கு லெட்டரே கொடுத்துருக்காங்க. கோழி ஏறதுக்கு மேலே 8 to 12 மணி நேரம் ஃபீடு கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு அரசு வழிகாட்டுதல் இருக்குது. அதை கடைபிடிக்காமல் இந்த கம்பெனிக்காரங்க இப்படி பண்ணிட்டு இருக்காங்க. ஆமா, மாநில அளவில் தமிழ்நாடு முழுக்க எங்க சங்கம் இருக்கேன், தமிழ்நாடு நான் இருக்கேன், விழுப்புரம் மாவட்ட தலைவராக நான் இருக்கேன். அமைச்சர் அது பார்த்து அமைச்சருக்கும் பயிர்த்து லெட்டர் கொடுத்துருக்குது, அவங்களும் பேசிட்டு சொல்றாங்க, இன்னும் வெளிலும் சொல்லலை. அதிகபட்சங்க ஒரு கடைக்கு விழுப்புரம் மாவட்டத்தில் மட்டும் மொத்தம் தமிழ்நாடு 60,000 கடைங்க இருக்காங்க. விழுப்புரம் மாவட்டத்தில் மட்டும் 1200-1500 கடைங்க இருக்காங்க. ஒரு கடைக்கு சாதாரணமா 5 பேர் போட்டா கூட குறைஞ்சபட்சம் ஒரு 7-8,000 இதுங்க ஊழியர்கள் மட்டும் கடையில் இல்லை. இந்த லோடி ஏற்றவங்க கணக்கு பண்ண அவங்க ஒரு 10,000 பேர், அதிகபட்சம் ஒரு 15,000 பேருக்கு மேல விழுப்புரம் மாவட்டத்தில் மட்டும். தமிழ்நாடுல எடுத்தனா குறைஞ்சபட்சம் ஒரு 5 லட்சம் பேர் பாதிக்கப்படுவாங்க. ஸ்ட்ரைக்கால பாத்தீங்கன்னா நம்ம மாவட்டத்தில் மட்டும் பார்த்தாலே குறைஞ்சபட்சம் ஒரு 4 ஒன்று கம்பெனிக்காரங்களுக்கு எவ்வளவு லாபம் வருதுன்னா 4 ஒன்றுக்கு இந்த தீவனம் போறதுனால 1,90,00,000 கம்பெனிக்காரங்க லாபம் ஏற்படுது அதிகமா தீவனம் போட்டு ஏத்துறதுனால. ஆனா எங்க கவர்மெண்ட்டுக்கு இங்க பாத்தீங்கன்னா அதிகபட்சம் ஒரு 4 ஒன்று இருக்கு. விழுப்புரம் மாவட்டத்தில் மட்டும் பார்த்தாலே ஒரு 5 லட்சம் ரூபாய்க்கு மேல இழப்பீடு வர வாய்ப்பு இருக்கு 4 ஒன்றுக்கு. ஆமா.